கீழே இந்த வீடியோ பாருங்க. அனிஃபா பிரியாணி கடை அப்படின்னு ஒரு பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடையோட ஓனரு நம்ம பாய் தான். அந்த பாய் என்ன செஞ்சிருக்காப்ல, கெட்டு போன கறியெல்லாம் தூக்கி கீழ போடாம, அத தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு, அடுத்த நாள் அதுல பிரியாணி செஞ்சு பிசினஸ் பண்ணியிருக்காப்ல. இத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிய கண்டுபிடிச்சு அந்த கடைக்கும் சீல் வச்சுட்டாங்க. கொஞ்ச மாசமாவே பிரியாணி, பிரியாணி, பிரியாணின்னு பிரியாணிக்கு ப்ரமோஷன் பண்ணி, பிரியாணிலாம் திங்காதவன் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாணிக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த இர்ஃபான் மாதிரி ஆளுங்க பிரியாணி சூப்பர் தான். இருந்தாலும் பாய் கடை பிரியாணி தான் இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு பேர் போனவங்க பாய்க தானே அப்படின்ற மாணிக்கு கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகி போச்சு, முக்குக்கு 3 பிரியாணி கடை ஓப்பன் ஆயிருச்சு. மக்களும் பிரியாணி அப்படின்னு ஹைப் ஆகி போய் அந்த பிரியாணி வாங்கி திங்கிறாங்க. அதோட தரத்தை பத்தி கூட யோசிக்காம. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாய் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியில புழுவ வச்சு வித்து போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டாப்புல. இது கூட பரவாயில்ல. சென்னையில நாய் பூனைலாம் காணா போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. கூடிய விரைவில் நாய் பிரியாணி பூனை பிரியாணிலாம் சாப்பிட நம்மளும் தயாராகிக்கிருவோம்.